ஒரு பக்கம் டாக்டர் கொடுத்த ரிப்போர்ட்ஸ், ஒரு பக்கம் கர்த்தருடைய வார்த்தை, ரெண்டையும் நான் நம்புவேன். ஒரு கடன் கொடுக்கிறவங்க யாராச்சும் இருப்பாங்களா அப்படின்னு தேடுறது. நீங்கள் பூரண சமாதானத்தோடு பாதுகாக்கப்படுவீர்கள். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வேர்ட் ஃபார் த வீக், பலவீனர்களுக்கான வார்த்தை என்கிற இந்த பகுதியிலே உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த நாளிலே கர்த்தர் கொடுத்த வார்த்தை ஏசாயா 26 அதிகாரம் 3 வசனத்தில், உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக் கொள்வீர். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், உம்மையும் நீங்களும் ஒரு ஆளா உம்மையும் நம்பியிருப்பான் அப்படின்னு சொல்லாம உம்மையே நம்பியிருப்பான். கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் எப்படி இருப்பான் என்று கர்த்தருடைய வசனம் தெளிவாய் சொல்கிறது. அவன் தேவனை மட்டுமே சார்ந்திருப்பானாம். நீங்கள் தேவனையும் சார்ந்து இருக்கிறீர்களா அல்லது தேவனை மட்டும் சார்ந்து இருக்கிறீங்களா? ரெண்டுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு பாருங்க. இங்கிட்டு தேவனையும் இங்கிட்டு மனுஷனையும் பக்கத்துல வச்சுட்டு நான் ரெண்டு பேரையும் நம்புறேன், கடவுளையும் நம்புறேன் அப்படி சொல்லுகிற ஒரு மனநிலை உறுதியான மனநிலை அல்ல. வசனம் சொல்லுகிறது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் அப்படின்னு வருது. உண்மையே நம்பி இருக்கிற ஒரு வாழ்க்கை, கர்த்தரையே நம்பி இருக்கிற ஒரு வாழ்க்கை, கர்த்தருடைய வசனத்தை இறுக பிடித்து கொண்ட ஒரு வாழ்க்கை. ஒரு பக்கம் டாக்டர் கொடுத்த ரிப்போர்ட்ஸ், ஒரு பக்கம் கர்த்தருடைய வார்த்தை, ரெண்டையும் நான் நம்புவேன் அப்படிங்கிற ஒரு மனநிலை உறுதியான மனநிலை அல்ல. டாக்டர் சொல்லியிருப்பாங்க, நீங்க இத்தனை நாள்ல மரிச்சு போயிருவீங்க, இல்லது இந்த வியாதி சுகமே ஆகாது, இது இப்படிதான் இருக்க போகுது, நீங்க கடைசி வரைக்கும் இந்த மாத்திரை தான் சாப்பிட போறீங்க, அல்லது கடைசி வரைக்கும் உங்க உடம்பு இப்படிதான் இருக்க போகுது, இருக்கிற வரைக்கும் இருங்க. அப்படி ஒரு நம்பிக்கை உடைக்கிற ஒரு வார்த்தை உங்க கையில ரிப்போர்ட்டா கொடுத்திருக்கலாம். ஆனால் இன்னொரு வசனம் சொல்லுகிறது, நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுது. ரெண்டுல எந்த வார்த்தை நம்ம உறுதியா பிடிக்க போறோம்? இந்த பக்கம் கடவுள் எனக்கு வாக்கு பண்ணிருக்கிறார், என் கடனை எல்லாம் மாற பண்ணுவாரு அப்படின்னு கர்த்தர் வாக்கு பண்ணிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தருடைய வார்த்தையை பிடிக்கிறது. இந்த பக்கம் ஒரு கடன் கொடுக்கிறவங்க யாராச்சும் இருப்பாங்களா அப்படின்னு தேடுறது. இப்படி இரண்டும் சேர்ந்த ஒரு மனநிலை உறுதியற்ற மனநிலையாய் இருக்கிறது என்று கர்த்தருடைய வசனம் சொல்கிறது. எரேமியா 17 அதிகாரம் 5, 6, 7, 8 வசனத்தை நான் படிக்கிறேன். மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவன் அந்தரவெளியில் கரளையாய் போன செடியை போல் இருந்து நன்மை வருகிறதை காணாமல் வனாந்திரத்தின் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத ஊவர் நிலத்திலும் தங்குவான். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதையும் காணாமல் இலை பச்சையா இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். கர்த்தரையே தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கை, மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்ட ஒரு வாழ்க்கை. பணம் என்கிட்ட இருக்கு, பொருள் என்கிட்ட இருக்கு, மனிதர்களின் பக்கம் என்கிற ஒரு வாழ்க்கை, எல்லாம் இருந்தும் கர்த்தரை சார்ந்திருக்கிற ஒரு வாழ்க்கையும் இருக்கு. உங்கள் வாழ்க்கையில் தேவனை சார்ந்த ஒரு வாழ்க்கையை நீங்க வாழ்வீர்கள் என்றால் கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, நீங்கள் பூரண சமாதானத்தோடு பாதுகாக்கப்படுவீர்கள். தேவன் உங்களை பூரண சமாதானத்தோடு காத்துக் கொள்வாராம். வனாந்திரத்திலே நாட்டப்பட்ட செடி எப்படி வேறு உலர்ந்து போய் அது காய்ந்து போய் அது பயனற்று போதோ, அது போலதான் மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை, எனக்கு இவங்க இருக்கிறாங்க, எனக்கு பணம் இருக்கு, அல்லது மனுஷர்கள் எங்களுக்கு உதவி செய்யறேன்னு சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி மனுஷன் மேல் நம்பிக்கை வைக்கிற நபரும் இப்படிதான் இருப்பான்னு சொல்லுது. ஆனா கர்த்தர் பேரில் நம்பிக்கை வைத்து கர்த்தரை மாத்திரம் தன் நம்பிக்கையை கொண்டிருக்கிற மனுஷன் தண்ணீர் அண்டில் நாட்டப்பட்ட மரத்தை போல் இருப்பானா. அவன் வேர் தண்ணீர் அண்டில் இருக்கிறதுனால அது எப்பொழுதும் செழிப்பா இருக்கும். இங்கே வேர் எதை குறிக்கிறது என்றால் நம்முடைய நம்பிக்கை தான் வேறா இருக்கிறது. நம்முடைய நம்பிக்கை எதன் மேல் இருக்கிறதோ அதை பொறுத்தே நம்முடைய வாழ்க்கையும் இருக்க போகிறது. நம்முடைய செழிப்பும் அதை பொறுத்தே தீர்மானிக்கப்படுகிறது. விலை பச்சையா இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கஷ்டப்படாம கனி கொடுக்கிற மரத்தை போல் இருப்பான்னு சொல்லியிருக்கு. இந்த நாளை கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுடைய நம்பிக்கை
மனுஷன் பேரில் அல்ல, தேவன் பேரில் திசை திருப்பப்பட வேண்டியிருக்கு. உங்க வாழ்க்கையில் உங்கள் நம்பிக்கையை நீங்கள் தேவன் பேரில் வைத்தீர்கள் என்றால் தண்ணீரில் நாட்டப்பட்டு செழித்தோங்கிற மரத்தை போல் இருப்பீங்கன்னு கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால், மனுஷனுடைய வார்த்தையும் அல்ல, தேவனுடைய வார்த்தையும் அல்ல, டாக்டர் சொன்ன ரிப்போர்ட்டையும் அல்ல, தேவனுடைய வசனம் சொல்லுகிற வாக்கு தத்தத்தையும் அல்ல, ரெண்டையும் நம்புகிறது இல்ல, அவரை மாத்திரம், அவருடைய வார்த்தையை மாத்திரம் உறுதியாய் பற்றி கொண்ட ஒரு மனநிலை அவங்க வாழ்க்கையில செழிப்பை கொண்டு வருகிறது, அவங்க வாழ்க்கையில உயர்வை கொண்டு வருகிறது. தேவன் அவர்களை பூரண சமாதானத்துடன் காத்துக் கொள்வார் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். உங்கள் நம்பிக்கையை தேவன் பேரில் இருக்கும்படிக்கு அவரையே பற்றி கொண்டிருக்கிற ஒரு மனநிலையை உங்கள் வாழ்க்கையில் நீங்க கொண்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் தேவன் தம்முடைய வல்லமையுள்ள கரத்தை காண்பிப்பார், உங்களை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென்.